பயமா பயமா கண்ட கண்ட ஈன பயலுக பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. கேப்டன் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக பணிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. நீங்க இருக்கீங்க, வேற எதுக்கும் பயம் இல்ல. இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றான். ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது பேரம் பேசுது பேரம் பேசுது. என்ன பேரம் பேசுச்சு? என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். நான் முன்னாடி இப்பயும் சொல்றேன், இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேசணும். ஓபன் சேலஞ்ச். 2005 முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, நான் ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன். தயாரா? கண்ட கண்ட ஈன பயலுக பேரம் 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 பொட்டி பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? யாரு? கேப்டன் கால் நெகத்துக்கு தூஸ் ஆவீங்க நீங்களா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சாங்க, கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? 2012 சண்முக பண்ணன் படம் நடிக்க வந்தான். 12 வருஷமா 4 படம். ரெட் ஜெயிண்ட் மாதிரி நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க, வேற எதுக்கும் பயம் இல்ல. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. இதுக்காக பேரம் 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 பேரம்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் எண்டேவர் தான், ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச். ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும், இது வரைக்கும் போக முடிஞ்சுதா? சாலிகிராம் 54 கண்டமால் தெருல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம். இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டு இருப்போமா? சரி, நம்ம கிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு கேப்டன் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக பணிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்று போய் நாளை வா. முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ, தம்பிங்களா. இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது. ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னா, ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக மேலதான். தேமுதிக இல்லைன்னா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க? பேசாதீங்க. தேமுதிக கட்சி இல்லைன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பேசாதீங்க. எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன். அடுத்த தலைமுறைகள் தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணன் போடுறாங்க, அண்ணாமலை அண்ணன் போடுறாங்க, சீமான் அண்ணன் போடுறாங்க, விஜயன் அண்ணன் போடுறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். விஜய பிரபாகரன் போடல. ஏன் இதை நான் பேசுறேன்னா, ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல. இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களா? இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும், நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களா? ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்காக எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தரும் போராடுறீங்களா? இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுறோம்ல, சே இந்த பிளேயர் இவ்வளவு நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு. நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல. இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மக்கள்னா ஒரு நபர். இந்த நபருக்கு ஒரு மேடை, ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். என்ன விஜய பிரபாகர் போட்டோ தேமுதிக போட்டோ போட்டா பீனிக்ஸ் பர்மர் வந்து பயமா பயமா பயம்னா பயம் சொல்லுங்க. கேப்டன் சொல்ல இருட்டை மறைக்கலாம், ஆனா சூரியனை மறைக்க முடியாது. இது கேப்டனோட கட்சி, எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி.